அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரூட்ட கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆமா, என்கேஜ்மெண்ட் மெஹந்திக்கு புதுமடம் தான் போயிருந்தேன். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மார்னிங் 7:00 பிரைடோட வீட்டை ரீச் ஆகுற மாதிரி கிளம்பிட்டேன். யூஸ்வலா புதுமடத்துக்கு எல்லாரும் போற உச்சிப்புல் ரூட்டுக்கு போகாம நம்ம கூகுள் மேப்போட வழிகாட்டுதல் படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தாமரைக்குளம் வழியா போயிருந்தோம். சான்ஸே இல்ல, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. 2 சைடும் மரம், நடுவுல அழகான குட்டி ரோடு. ஏர்லி மார்னிங்னால ஒரு சைடு பேட்ஸோட சத்தம் அண்ட் இன்னொரு சைடு மயில் எங்களை வெல்கம் பண்ணிட்டு ரோட கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்படி இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கையில வாராயா வாராயான்னு ஒருத்தன் எங்க இருந்து தான் வந்தான்னு தெரியல. இந்த பஸ்ஸுக்கு எப்படிடா வழிவிட போறேன்னு ஒரு செகண்ட் ஜெக் ஆயிட்டேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் சேஃபா அந்த பஸ்ஸுக்கு வழியை விட்டுட்டு ஒரு வழியா புதுமடம் ரீச் ஆகி நம்ம கிளைண்டோட வீட்டுக்கும் போயிட்டோம். அண்ட் போன இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். நானும் மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஆளுக்கு ஸ்வெட்டி ஹேண்ட் லைட்டாக எட்டி பார்த்தா அப்படி ட்ரையரை வச்சு அப்படியே அமுக்கியாச்சு. ஃப்ரண்ட் சைட் முடிஞ்சதும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூப்பிட்டாங்க. எப்பயுமே இப்போ லைட்லி செய்யணும், பட் அங்கே இட்லி வித் தக்காளி சட்னி என்னோட ஃபேவரேட்டும் கூட. பிரைடை பற்றி சொல்லணும்னா ஐயோ துருன்னு மல்டி டேலண்டடுங்க. கிராஃப்ட்டு, ஆரி ஒர்க்கு, ஸ்டிச்சிங்கு, மேக்கப்பு, பேங்கிள்ஸு, சாரி ப்ரீஃபிட்டிங்னு ஒன்று விடாமல் கற்று வச்சிருக்காயா இந்த பொண்ணு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பிரைட் கேட்ட மாதிரியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவர் பண்ணிட்டேன். அண்ட் அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நினைச்சதை விட பயங்கரமா இருக்கு. தேங்க்யூ. இது மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் மெஹந்தி போடணுன்னா இப்போவே டிஎம் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.